எல்லாருக்கும் வணக்கங்க. ஹெல்தியான எல்லாருக்கும் பிடிச்ச கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு புழுங்கல் அரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் ஒரு சட்டி வச்சு அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட துருவி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு இப்போது இந்த மாவை நல்லா கரைச்சி இது கூட ஊற்றணுங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை கரைச்சி ஊற்றி நல்லா கிளறணும். கைவிடாமல் கிளறும் போது இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வரும். டைமில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கிளறினீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுக்கணுங்க. ஆற வச்சுட்டு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு நம்ம இது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இந்த கொழுக்கட்டை வேகும்போது இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா இதனுடைய மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை ஒயிட் ரைஸில் மட்டும் இல்லாமல் சிகப்பரிசியிலையும் இதே ரெசிப்பியை செய்யலாங்க.